கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 147 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 147 வசனம் 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். காரணம், மிகவும் நுட்பமான ஒரு காரியத்தை இங்கே தாவீது அரசன் சொல்லி இருக்கிறதை ஆண்டவர் நமக்கு இங்கே வலியுறுத்துகின்றார், நினைவுபடுத்துகின்றார். அது என்னவென்றால், இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகின்றார். இன்றைக்கு சரீரத்தில் எல்லாரும் பலவிதமான சுகவீனங்களினாலே நாம் என்ன செய்திருக்கின்றோம்? பிடிக்கப்பட்டிருக்கின்றோம். அநேகருக்கு டயபெட்டிக் என்று சொல்லுகின்ற ஒன்று, அது பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் கவ்வி பிடித்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஏனைய சுகவீனங்கள், அது ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள் என்றெல்லாம் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் சரீரம் சிறு சிறு உபாதைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறது. கடவுளுடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அதிலும் இல்லை என்றால் நாம் எந்த விதமான சுகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக நாம் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இதை எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், இருதயம் நொறுங்குண்டவர்களை, சரீரத்தில் அடிப்பட்டவர்களையோ, கை கால் உடைந்தவர்களையோ, வேறு வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களை மாத்திரமல்ல, இருதயம் நொறுங்குண்டு கிடக்கிறவர்கள். இன்றைக்கு அநேக மக்கள், அநேக குடும்பங்களில் இருதயம் சுக்குநூறாக உடைந்திருக்கிறது. குறிப்பாக கடவுளுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவருடைய இருதயமானது ஒரு உடைந்த கண்ணாடியைப் போல, அல்லது உடைந்து நொறுங்கி போன ஒரு மண் பாத்திரத்தை போல அவை திரும்ப எந்த விதத்திலும் செப்பனிடப்பட முடியாத அளவிற்கு அவைகள் சுக்குநூறாய் உடைந்திருக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? குடும்பத்தில் நிலவுகிறதான எதிர்பாராத சூழ்நிலைகள், பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிறதான பாதகமான காரியங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்னும் அவர்கள் இப்படித்தான் இருக்கின்றார்களே என்கிறதான ஒரு ஏக்கம், நம்முடைய பொருளாதாரத்தின் காரியங்கள், நம்முடைய குடும்பத்தின் அடிப்படை தேவைகள், இதெல்லாம் பல காரணங்களை யோசிக்கும் பொழுது என்ன நடந்தது என்றால், இருதயம் சுக்குநூறாக உடைந்திருக்கிறது. அதற்கு ஒருவேளை மருத்துவத்தில் சென்றால் நமக்கு மருந்து இருக்கிறதா என்றால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சரீரத்தின் காயத்தை ஆற்றுவதற்கு பல மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இருதயம் உடைந்து கிடக்கின்ற, இருதயம் நொறுங்கி கிடக்கின்ற அந்த இருதயத்தை சுகமாக்குவதற்கு மருந்து மாத்திரைகளினாலே ஆகவே ஆகாது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த இடத்தில் நின்றுதான் நம்முடைய அருமையான ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் குணமாக்குகிறேன் உங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை. மல்டிபிள் ஃப்ராக்சர் என்று ஆங்கிலத்தில் நம்முடைய கை கால் உடையும் பொழுது சொல்வார்கள், மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் என்று சொல்லி. அப்படியே கை கால் நொறுங்கி போய்விடும், அதையெல்லாம் கூட சரிப்படுத்தி விடுவார்கள். ஆனால் இருதயம் நொறுங்கும் பொழுது யார் சுகமாக்க முடியும்? நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை குணமாக்குகிறேன். அது மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தில் பட்டிருக்கிறதான காயங்களை நான் ஆற்றுகிறவராக, நான் அந்த காயங்களை கட்டுகிறவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி தருகிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் இருதயத்தில் சுக்குநூறாய் உடைந்து போன நிலையிலே நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய இருதயம் முழுவதும் காயங்கள் பட்டு, ஏமாற்றங்கள், அவமானங்கள், நிந்தைகள்,
போராட்டங்கள் இவை எல்லாவற்றையும் நினைத்து 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 உங்களுடைய இருதயமானது சில நேரங்களில் வெடித்து விடுமோ என்று அஞ்சுகிற அளவிற்கு அங்கே பிரச்சனைகள் அதிகமாக. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய இருதய நொறுங்குண்டு கிடக்கிறதே அதை நான் குணமாக்குவேன், உங்கள் காயங்களை நான் ஆற்றுகிறவராக நான் இருக்கிறேன், உங்கள் காயங்களை நான் கட்டுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கடவுள் பரம வைத்தியராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர்தான் நம்மை உருவாக்கினார். நம்முடைய அவயங்கள் ஒன்றாகிலும் உருவேற்படுவதற்கு முன்பதாக, எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய கண்கள் என்னை கண்டது, உம்முடைய கண்கள் என்னை கண்டது. ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை கருவிலே நம்மை கண்ட கடவுள். ஒரு ஆட்டோவில் இப்படி எழுதியிருந்ததை நான் 2-3 நாட்களுக்கு முன்பதாக நான் பார்த்தேன். ஒரு கிறிஸ்தவ சகோதரன் தான் என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? ஆண்டவர் கருவில் என்னை கண்ட ஆண்டவர், கருவில் என்னை கண்ட ஆண்டவர் தெருவில் விட்டு விடுவாரோ என்று எழுதியிருந்தது. அற்புதமான வார்த்தை இல்லையா? நம்முடைய ஆண்டவர் நம்ம எங்கே கண்டெடுத்தார் என்றால் தாயின் கருவில் நம்மை கண்டெடுத்தார். அந்த ஆண்டவர் நம்முடைய இருதயம் நொறுங்கி சுக்குநூறாய் கிடக்கிறதே, இந்த நேரத்திலே நம்மை தெருவிலே விட்டுவிட மாட்டார். நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கடவுளாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை துதியுங்கள், அற்புதம் நிகழ்வதை பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து உங்களுடைய காயங்களை கட்டி உங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை அவர் சுகமாக்கி உங்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சி சமாதானத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.